எத்தனை ஏக்கர் இருக்கு? 27. தை மாதம் 30ஆம் தேதிக்கு உட்பட ஒரு ஆளை வர வைக்கிறேன். அட்வான்ஸ் வாங்கி அதே காரைக்குடி எல்லை மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? என்னமா வேணும் உனக்கு? உட்கார்டா. காதல் பண்ணலாம். நான் போட்டாரு நீ இங்க நான் போட்டாரு வாங்க ஒரு பக்கத்து இடது பக்கத்து பாயிண்ட் உள்ள மூளை சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆமா, அது மன சிதைவு அல்ல, மூளை சிதைவு தான், வளர்ச்சி தன்மை குறைவு தான். அதை நம்ம மனத்தை தான் வளர்க்க முடியுமே தவிர உள்ளிருக்க உறுப்பை வளர்க்க முடியாது. அதனால கொஞ்சம் திறப்பிகள் மூலமாக சரி பண்ணுவோம். விதியின் பொருட்டு இவருக்கு மாற்றம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம், தைரியம். என்ன கருதாமிக்கு அது 9வது மாதத்துல என்னை பார்க்க நீ வரும்பொழுது மனக்கவலை இல்லாம மகிழ்ச்சியாகும். கருதாமிக்கு தேவகோட்டை அந்த ஒரு நிமிஷமாக வருது ஏன் மச்சான் மச்சான் மச்சானே எதிர நான் கருத்தாம இருக்கிறேன். சங்கடி கருத்தாமே வெறுது பூக்கள் உன் வீட்டுக்காரன உனக்கு படம் அனுப்ப வச்சிருந்தேன். மனம் திறந்து உங்ககிட்ட பேச மாட்டேக்கான். ஆனா பணம் சேர்த்து வச்சதாக லிஸ்டும் காட்ட மாட்டேக்கான். உங்களுக்கு செலவுக்கும் கொடுக்க மாட்டேக்கான். ஆனா யாருக்கு கொடுக்குறா என்ன நடக்குங்கிற விவரம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆளை சொன்னா நீ சண்டைக்கு போயிடுற. அப்ப நான் சொல்லவும் முடியாது, சண்டையை நிறுத்தவும் முடியாது. உன் தேவையை நிறைவேற்றிய நீ என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். காலம் மூடி மறைச்சு வாழ வச்சு அதனால இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல உள்ள டயத்திற்கு உனக்கு சம்பளம் ஒழுங்கா வந்து சேரும். இதுக்கடையில் அவனுக்கு இப்போ உடல்நிலை கிடங்க சரியில்லாம இருக்கு. அவன் திடீர்னு எதிர்பார்க்காம லீவு போட்டு ஊருக்கு வந்தாலும் வந்துடும். இடையில லாட்டரி சீட்டு அந்த சீட்டு இந்த சீட்டு வாங்கி உள்ள ஏமாந்து போச்சு. அதுல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்.
அது உனக்கு வந்து சேரணும்னா அந்த பரிசு விடும். இன்னொரு நீ வேற மாதிரி செலவுக்கு ஆகும்னா அந்த பரிசு விடாது. அதனால உனக்கு நான் வர வைக்கிறேன், கவலைப்படாத. இப்ப இருக்கிற கடனை தீர்த்துருவோம். இவரை படிக்க வச்சு வேலைக்கு போக வைக்க பூ ஒண்ணு கொடுத்துருக்கிறேன். பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா? அப்பன் தொழிலே அவனது பிள்ளை சொப்பனத்திலும் மறப்பது இல்லை. ஒண்ணு சேர்ந்து வாழணும் தானே தன்னே. உன் பிள்ளை அவனைத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு முடிவெடுத்து வச்சிருக்கான் மனசுக்குள்ள. தேவக்கோட்டை மார்க்கெட் இருந்து ரைட் சைட்ல உள்ள போனா அந்த வீடு இருக்கு. பழைய காலத்து மண்டபத்தெல்லாம் இடிச்சு போட்டிருக்காங்களே, சரிதானே? அதை தாண்டி போனா உள்ள அந்த காலத்துல ஒரு சின்ன முருகப்பெருமான் கோயில் இருக்கு. அதையும் தாண்டி போனா அது நிறைய தண்ணி பெருகிற இடம் அங்க அடிக்கடி. சரி, அவன் மனத்தை மாத்தி தரணுமா சேர்த்து வைக்கணுமா? நல்ல பையன் தான், கட்டிக்கிடுவான், சந்தோஷமா வச்சிருப்பான். 2 குழந்தையும் ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். நல்லா படிப்பான், தொடக்கமா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். கருதானிக்கு அப்படியா? வீடு சம்பந்தமா மனக்குழப்பம் யாருக்குப்பா? தேவக்கோட்டையில உனக்கு தேவக்கோட்டையா? ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? வீடு எங்க இருக்கு? சரி, என்ன வீடு சொந்தமா என்ன குழப்பம்? எப்பா காசு வெட்டி போடுவீங்களா? நீங்கெல்லாம் போடணும்னு நினைச்சீங்களா? மதியிருந்தும் கிளை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? இப்போ என்ன உங்களுக்கு வீட்டை வாங்கி தரணுமா? உன் பங்க வாங்கி தரணும். உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். நீ இருந்தா தானே எங்க வீடு கப்ப வேற மாதிரி உன்னை படிப்பிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நைட்ல இருந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே ஓட வைக்கிறப்ப அப்படி நான் சொல்லணும்னு நினைக்கியா? அவங்க செய்தாங்கப்பா. அந்த வீட்டை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு என்னைய வந்து பாருங்க. பௌர்ணமிக்கு போனாங்க, எதிரிகள் பேரை எழுதி கொண்டு வாங்க. உன் பங்கை வாங்கித்தார சமாதானமாக சண்டை இல்லாமல் வெற்றி அடைந்து தருகிறேன். போதுமா? இதுக்கிடையில உனக்கு ஒண்ணுக்கு அதிகம் வராத அளவுக்கு பிரச்சனை வரும். அதுல எந்த ப்ராப்ளம் வராம காப்பாத்தாரு. சந்தோஷமா யாருக்கு இடுப்பு பக்கம் நரம்பு சுருண்டு இருக்கு. வைத்தியாக்கு தர கனுதாமிக்கு வேலூர் வேலுண்டு வினை தீர்க்க உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலப்படி கடவுள் செய்த குற்றப்படி, கடவுள் செய்த குற்றப்படி. ஒரு மனதை புறக்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டார். இருவர் மீதும் குற்றமில்லை.
மாதிரி நான் காதலிக்கிற பொண்ணு எனக்கு கிடைப்பாளா? யூடியூப் தான் ஆஃப் பண்ணுங்க. ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு